சிம்மராசி என்பர்களுக்கு இந்த மே மாதத்தினுடைய பலன்கள் என்ன, சாதகமான விசேஷ அம்சங்கள், கவனமாக இருக்க வேண்டிய பாதகமான அம்சங்கள் என்னென்ன, வழிபாடு போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கணும். முதல்ல சாதகமான அம்சத்தை பார்த்துடலாம். ஏன்னா சிம்மராசிக்கு தான் ரொம்ப சாதகமான பலனை தேடி கண்டுபிடிச்சு ஆராய்ந்து அறிந்து சொல்ல வேண்டியது இருக்குது. அஷ்டம சனி வந்துருச்சு உங்களுக்கு. பிறகு ராகு கேத்துக்கள்னு சொல்லக்கூடியவங்க 2-8 இருக்காங்க, 1-7 அவர்கள் வருகிறார்கள். அதனால் உங்களுக்கு கிரகங்கள் சரியாக இல்லை, நீங்கள் கவனமாக இருக்கணும், உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி நிறைய இடங்களில் நீங்கள் இது போல் கேட்குறீங்க, பலன்களை கேட்குறீங்க, பிறகு படிக்கிறீங்க. நேரடியாகவே போய் நீங்கள் ஒரு ஜோதிடரை சந்தித்தாலும் கூட உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபுக்தியும் சுய ஜாதகமும் ரொம்ப சிறப்பாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அதுவும் சரியாக இல்லைன்னு சொன்னால் அவரும் ஏற்கனவே இந்த விஷயங்கள் சரியில்லாத போது கோச்சாரமும் சரியில்லை அப்படின்னு தான் சொல்லுவார். அதனால் மாத பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சாதகமான விஷயத்தை ஹைலைட் பண்ணி உங்களுக்கு சொல்லணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், ஒரு புத்துணர்ச்சி வரும். இந்த மாதத்தில் பயணிக்கிறதுக்கான ஒரு சக்தியே அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அனுபவத்தில் நிறைய சிம்மராசி அன்பர்கள் ரொம்ப தளர்ந்து போயிருக்காங்க, ரொம்ப கவலையில் ஒரு பயத்தில் இருக்காங்க. யார் அப்படின்னு கேட்கும்போது இது போல் விஷயங்களை தெரிந்து கொண்டவர்கள். தெரியாதவர்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ இதிலிருந்து ஒரு கேள்வி என்னென்னா, அப்போ இது போன்ற பலன்கள் தெரிஞ்சுக்காமல் இருக்கலாமோ அப்படின்ற கேள்வி. ஏன்னா இதை இடத்துல சமீபத்தில் சில பேர் கேட்டாங்க, ஒருவேளை எங்களுக்கு இதெல்லாம் தெரிலனா கூட பரவாயில்லைங்க, எல்லாம் தெரிஞ்சிருச்சு, அஷ்டம சனின்னு தெரிஞ்சிருச்சு, ராகுகேத்து இருக்கிறது மாறுறதும் சரியில்லைன்னு தெரிஞ்சிருச்சு, அதனால் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இதெல்லாம் தெரியாமல் வெளிநாட்டிலாம் இருப்பாங்கள்ல அவங்களுக்குலாம் அந்த பிரச்சனையே இல்லையே அப்படின்னு கேட்டாங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், நமக்கு இப்போது அந்த ஃபுல் பாடி ஹெல்த் செக்கப்னு ஒன்று பண்ணுறோம் இல்லையா, அதுபோல் குறிப்பிட்ட நோய் காலங்கள்லாம் வரும்போது இருக்கா இல்லையான்னு நம்ம பரிசோதனை பண்ணுறோம். சுகர் இருக்கோ இல்லையோ 40+ ஆகிடுச்சுன்னா போய் செக் பண்ணுறோம். செக் பண்ணிக்கிட்டு நம்ம அப்போ தான் ஸ்டார்டிங்கும் தெரிஞ்சிருந்தால் சரி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு. ஆனால் தெரிஞ்சுக்காமல் நம்ம கடைசி ஸ்டேஜில் போகும்போது காலத்துக்கும் மருந்து மாத்திரை சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் தெரிந்து கொண்டது தவறு கிடையாது. அப்போ பெரிய பிரச்சனை மாட்டிக்கொண்டு கஷ்டப்பட்டு அப்போ போய் ஒருத்தர்கிட்ட பார்க்கும்போது உனக்கு டைம் சரியில்லையாப்பா, நீ இவ்வளோ பணம் போட்டு பிஸ்னஸ் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். அதுக்கு நீங்கள் முதலே தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ பரவாயில்ல இல்லையா. அப்படியாக நீங்கள் தெரிந்து கொண்டு தவறு கிடையாது. அதுக்காகத்தான் இப்போ உங்களுக்கு நல்லது என்ன இருக்குன்றதை நான் சொல்லப்பேன். நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், ராசிக்கு அதிபதி சூரியன். இவர் இந்த மே மாதத்தில் பாதி நாள் உச்ச பலத்தோடும் அதன் பிறகு பாதி நாள் ஸ்தான பலத்தோடும் இருப்பார். ஸ்தான பலம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு சூரியன் உச்சமாக இருக்கிறது 9ஆம் இடம், 10ஆம் இடத்துக்கு அவர் வரப்போகிறார் இல்லையா. 10ல் சூரியன் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதாவது திக்பலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிரகத்துக்கு ஸ்தான பலம்னு ஒன்று இருக்குது, சாரபலம்னு ஒன்று இருக்குது, திக்பலம்னு ஒன்று இருக்குது, அப்புறம் திருஷ்டி பலம் அதாவது பார்வை பலம் அப்படின்னு ஒன்று இருக்குது, செயற்கை பலம்னு இருக்குது. நிறைய பலங்கள் இருக்கிறது. இந்த நைசார்க்கிக பலம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விசேஷங்கள் அதில் இருக்கிறது. அதில் இப்போ உங்களுக்கு என்னென்னா 10ல் சூரியன் வர்றது திக்பலம். இதை கொண்டு நீங்கள் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி பெற்றுடலாம். அதாவது ராஜாக்கள்லாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க திக் விஜயம் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க வெற்றி பெற்ற நாடுகளுக்கெல்லாம் விஜயம் பண்ணுவாங்க. யாரெல்லாம் எதிரியாக இருக்காங்களோ அவங்கள வெற்றி பெறுவதற்காக விஜயம் பண்ணுவாங்க. அதை திக் விஜயம்னு சொல்லுவாங்க. அப்படியாக உங்களுக்கு திக்பலம்னு சொல்லக்கூடியது ரொம்ப சாதகமாக விசேஷமாக இந்த மே மாதத்தில் 2ஆம் பகுதியில் இருக்கிறது, 14ஆம் தேதிக்கு பிறகு. அதற்கு முன்னதாக உச்சபலம் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதனால் சிம்ம லக்னம் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களுக்கு ஆண்டு கோள்களில் சனி ராகுகேது சந்திரிக்கக்கூடியது சாதகமாக இல்லைன்னாலும் கூட ராசிநாதன் சூரியன் பலமாக இருக்கார், இதை நினைவில் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு பலாபலனை ஏற்படுத்தும். இதிலிருந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களுக்கான ஆரம்பங்களை செய்யலாம். முதல்ல இப்போ தான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுற ஒரு நிலையில் இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சீக்கிரமாக பாஸ்போர்ட் கிடைக்கும். பிறகு இந்த குறிப்பிட்ட நாட்டுக்கு போகணுன்னு சொன்னால் வீசா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அம்சமானது இருக்கிறது. அப்படியாக வெளிநாடு யோகம் காத்திருக்கின்றது. இந்த வெளிநாடு யோகம் சாதகமாக இருக்குது. இதே விஷயம் ஒரு கல்லில் 2 மாங்காய்ன்னு சொல்லக்கூடிய பலனாக இருக்குது. எப்படின்னு கேட்டால், அஷ்டமத்தில் சனி, இந்த ராகுகேத்து நிலை இருக்கு இல்லையா, இதிலிருந்து நீங்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லும்போது இடமாற்றம்னு சொல்லக்கூடியது ஒரு தீர்வாக இருக்கும். அது எப்படின்னு கேட்டால், இப்போ ஒருத்தருக்கு ரொம்ப சீதோஷ்ண நிலையில் அவர் கபத்தினால் பாதிக்கப்படக்கூடிய உடல்நிலையை அந்த நாடியை கொண்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் குளிர் பிரதேசத்தில் இருந்தால் மருத்துவர் என்ன பண்ணுவார்னு சொன்னால், நீங்கள் இடம் மாறி இருங்க, இந்த குளிர் பிரதேசத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். அப்படியாக இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் நமக்கு என்ன பலன் தருதுன்னா, ஒருத்தருக்கு ரொம்ப கஷ்ட காலம் வருது, தசாபக்தி சுத்தமாக அவருக்கு சாதகமாக இல்லை, இதுபோல் கோச்சார கிரகங்கள் சாதகமாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது இடமாற்றம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
இது வந்து தானாக ஒரு ஜோதிடர் வந்து சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. ஜோதிட சாஸ்திரத்தில் இது போன்ற ஒரு விஷயம் அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறது. அப்படியாக நீங்கள் இப்போ வந்து வெளிநாடு போகிறதுக்கான முயற்சியை செய்யலாம். ஆனால் அது எப்படி செய்யணும்னு சொன்னால் லீகலாக செய்யணும். இதுபோல் கிரகங்கள் சாதகமாக இல்லாத போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அவசர கதியில் ஏதோ ஒரு தவறு செய்து மேலும் மாட்டிக்கொள்வார்கள். அப்படி மாட்டிக்கொள்ளக்கூடாது. அதாவது வெளிநாடு போகணுன்னு சொன்னால் எல்லாமே லீகலாக இருக்கணும். நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஏஜென்சி மூலமாக நிறைய பணம் கொடுத்து டூரிஸ்ட் விசாவில் போயிடலாம், அங்கே போய் வேலை பார்த்துக்கலாம், இது போல் குறுக்கு வழிகள் வேறு என்ன இருக்கோ அதெல்லாம் இப்போ செய்யக்கூடாது. எது வந்து பக்கா லீகலோ அதன்படி நீங்கள் செய்தால் வெளிநாடு போகக்கூடிய யோகமானது இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கின்றது. அடுத்த நல்ல பலன் என்ன அப்படின்னு கேட்டால், உடல் உபாதையை தீர்த்து கொள்ள முடியும். நோய் நொடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அது வந்து நம்ம அதுக்கான தீர்வு என்னன்னு தெரிஞ்சு அந்த வைத்தியம் செய்து கொண்டு தீர்த்துட்டால் ரொம்ப விசேஷமான பலன் அது. அதை வந்து இப்போ நீங்கள் செய்யலாம். சில பேருக்கு வந்து சர்ஜரி பண்ணணும்னு மருத்துவர்கள் சொல்லிடுவார்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாளை கடத்திட்டே வருவாங்க. ஒன்று சர்ஜரி செய்யணும், ஒரு அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொன்னால் பயம். ரெண்டாவது சில பேருக்கு அதற்கான பொருள் வசதி இருக்காது. இன்னும் சில பேருக்கு பயம் இல்லை, பொருள் வசதியும் இருக்குது, ஆனால் கமிட்மெண்ட் அதிகமாக இருக்கும். இப்படி பல நிலைகள் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் வந்து இப்போ இதை செய்து கொள்ளலாம். சிம்மராசியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இது போல் பிரச்சனை வரும்னு நினச்சிடாதீங்க. யாருக்கு மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொல்லியிருக்காரோ அவர் இந்த மாதத்தில் செய்து கொள்ளலாம். உங்களுக்கு அது ரொம்ப சுலபமாக இருக்கும், ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிருவாங்க. ரெக்கவரி டைம் வந்து அதிகமாகாது. குவிக்காக வந்து நீங்கள் ரெக்கவரி ஆகி வந்துடுவீங்க அந்த சர்ஜரியிலேருந்து. இப்படிப்பட்ட ஒரு பலாபலன் இருக்கிறது. அப்புறம் அரசாங்க சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு வந்து ஏதாவது முயற்சி செய்ய வேண்டியது இருந்தால் இப்போ நீங்கள் செய்யலாம். நிறைய சர்டிஃபிகேட்லாம் கவர்மெண்ட்கிட்டேருந்து வர வேண்டியது இருக்கு இல்லையா, அதுபோல் ஒரு ஆவணம் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னால் அதற்கான முயற்சியை நீங்கள் செய்யலாம். அரசு வேலை பெறணும்னு சொன்னால் அதற்கான முயற்சியை நீங்கள் செய்யலாம். லீகல் இஷ்யூஸ் ஏதோ பிரச்சனை இருக்குது, கோர்ட்டு கேஸ் ஆகிடுச்சு, அதை வந்து எப்படி சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வரலாம், இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். இதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு பலனாக இருக்கிறது. இப்போ நட்சத்திர ரீதியான பலனை பார்க்கணும். அதாவது சிம்ம ராசின்னு சொன்னால் மக நட்சத்திரத்தினுடைய முழுமையான 4 பாதங்கள், பூர நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்கள், உத்திரத்தினுடைய முதல் பாதம், இது வந்து சிம்ம ராசியில் இருக்குது. இதில் மக நட்சத்திர அன்பர்களுக்கு ஸ்பெஷலாக என்ன பலன் கிடைக்கும் மேற்சொன்ன பலனோடு சேர்ந்து அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்தில் வழிபாடுகளுக்கு உண்டான அம்சங்கள் இருக்கிறது. அதாவது உங்களுக்கு வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகணுன்னு இருக்கும், அல்லது உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கோயில் ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப நாளாக இந்த கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. இது போல் யூடியூப் சேனல் வாயிலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கோயிலெலாம் ரொம்ப விசேஷம், அதுக்கான ஸ்தல புராணம் இது, இங்கே இவ்வளோ மகிமை இருக்குது, இந்த இடத்துக்கு இவங்க வந்தால் இவ்வளோ நன்மை பெறலான்னு பார்த்துருப்பீங்க, போகணுன்னு நினச்சிருப்பீங்க. இப்போ உங்களால் போக முடியும். அதுபோல் உங்களுக்கான ஒரு பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கும், அதை செய்யறதுக்கு ஒரு கால நேரம் வந்து இருக்காது. இந்த மாதத்தில் செய்ய முடியும். இப்படியாக கோவில் குளங்கள் சம்பந்தமான ஆன்மீக விஷயங்களை ஈடுபடுவதற்கு மக நட்சத்திர அன்பர்களுக்கு இப்போ வாய்ப்பு இருக்குது. பிறகு பூர நட்சத்திரம், பூர நட்சத்திர அன்பர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய அம்சம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆடைகள் வாங்கலாம், நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வாங்கலாம். ஆடைகள்னு சொல்லும்போது நீங்கள் போகக்கூடிய அலுவலகம் கல்லூரிக்கு ஏற்ற நல்ல ஒரு ரிச்சாக அங்கே இருக்கிற அளவுக்கு ட்ரெஸ்ஸை வந்து உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் இப்போ நீங்கள் அதை வாங்க முடியும். அதே போல் நீங்கள் வந்து வீட்டு உபயோக பொருட்கள் அல்லது நீங்கள் உபயோகம் செய்வதற்கான உங்கள் படிக்கிறதுக்கு வேலை பண்ணுறதுக்கு இதெல்லாம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். படிக்கிற பிள்ளைகளுக்கு இப்போ ஒரு லேப்டாப் இருந்தால் இன்னும் நல்லா படிக்கலாம். அப்படிலாம் இருந்தால் இந்த மாதத்தில் கிடைக்கும். இது யாருக்குன்னு கேட்டால் பூர நட்சத்திர அன்பர்களுக்கு. உத்திர நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் என்ன ஒரு பலன் கிடைக்கும்னு சொன்னால் தந்தையுடைய ஒரு அன்பானது கிடைக்கும். அதாவது உங்களுக்கும் தந்தைக்கும் கருத்து வேறுபாடு இருக்குது, நீங்கள் ஆசைப்படுற விஷயத்தை செய்கிறதுக்கு அவர் அனுமதிக்கலை. நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் போகணுன்னு நினைக்கிறீங்க, ஒரு கலைத்துறையில் போகணுன்னு நினைக்கிறீங்க, அவர் ஒரே பிடிவாதமாக இருக்கார். அல்லது நீங்கள் வேலைக்கு போய் சுயமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அவர் வந்து அவருடைய பிஸ்னஸில் உங்களை இழுக்கிறார். இப்படி இருக்கும்போது அப்பா கிட்ட போய் உட்காந்து பேசினா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களுக்கு அவர் ஒரு வாய்ப்பு கொடுப்பார். இதெல்லாம் பலன். இப்போ இந்த மாதத்தில் தவிர்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பலன்களில் நம்ம சொன்ன விஷயந்தான். அதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டி அதை கட்டாயம் நீங்கள் செய்யக்கூடாது. பொதுவாகவே சிம்மராசியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்படி செய்ய மாட்டீங்க. ஏன்னா சில கிரகங்கள் சாதகமாக இல்லாததுனால அப்படி செய்யறதுக்கான ஒரு தூண்டுதல் உங்களுக்கு வரும். சில பேருக்கு நிர்பந்தமானது உண்டாகும். அப்படிப்பட்டவர்கள் கூட செய்யக்கூடாது. அதாவது ஒருவர் தன்னுடைய தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை, மருந்து வாங்கி கொடுத்தே ஆகணும், அவங்க பட்டினியில் இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு போடணுன்ற காரணத்திற்காக தவறு செய்தாலும் கூட அவருக்கு தண்டனை கொடு அப்படின்னு சொல்லுது நம்முடைய சங்க இலக்கியங்கள்லாம் சொல்லுது. அப்படியாக எந்தவித தவறையும் செய்யாத நபர் இப்போ நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னால் மாட்டிப்பீங்க, அதை தவிர்க்கணும். அதன் பிறகு இந்த மாதத்தில் வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த சூரியன் வந்து இந்த மாதத்தில் சாதகமாக இருக்கார் இல்லையா. இந்த மே மாதம்னு சொல்லும்போது மே மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும்
காலை 6லேருந்து 7 அல்லது மாலை 8லேருந்து இரவு 8லேருந்து 9 ஏதோ ஒரு சிவாலயத்துக்கு போயிடுங்க. அந்த 1 மணி நேரம் கோவிலுக்குள்ளே இருங்க. இது செய்துட்டிங்கன்னு சொன்னால் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்.